நம்மோடு திரைக்கலைஞரும் அதிமுகவினுடைய மகளிர் அணி மாநில துணை செயலாளருமான காயத்ரி ரகுராம் இணைந்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காயத்ரி, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கு திமுகவிடமிருந்தே பெண்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இந்த திமுக ஆட்சி இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். உங்கள் பார்வை என்ன? அதாவது இருக்கிறதுலயே இந்த 4 ஆண்டு தான் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி கொடுத்துருக்காங்க. 4.5 ஆண்டு ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தாச்சுன்னா, அதாவது மகளிர் ஆணையத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 50 எத்தனையோ பெர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், எத்தனையோ குற்றங்கள் வந்து இன்னைக்கு வந்து கொலைகள் நடக்குது. அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. அது மிக மிக முக்கிய காரணம் வந்து திமுக ஆட்சி தான் காரணம். 2வது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எப்படி பேசியிருக்காங்க, பொன்முடியெல்லாம் எப்படி பேசியிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு திருப்பி அவங்கள சேர்த்திருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து தப்பா பெண்களை பத்தி தப்பா பேசுறவங்கள திருப்பி சேர்த்துட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு கட்சியில மீண்டும் ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு அழகு பார்த்து இப்படி பண்ணும் போது தைரியம் தான் கொடுக்குது. இந்த மாதிரி ஆண்களுக்கு கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய ஆண்களுக்கு, குற்றங்கள் செய்யக்கூடிய ஆண்களுக்கு தைரியம் தான் கொடுக்குது. அதனால திமுக ஆட்சி வந்து பெண்களுக்கு சார்ந்த ஆட்சியே கிடையாது. பெண்களுக்கு எதிரான ஆட்சின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக மட்டும்தான். மிக முக்கிய காரணம் போதை பொருள். 2வது இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக். இது 2மே வந்து தலைவிரிச்சு ஆடுறதுனால இன்னைக்கு வந்து குற்றங்கள் இஷ்டத்துக்கு நடக்குது. காதல் என்ற பேர்ல நடக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயத்துலயும் வந்து அதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் என்னன்னா, போலீஸ் கிட்ட பயம் கிடையாது. இன்னைக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் சரியா இருக்கான்னா இல்ல. ஆனா லா அண்ட் ஆர்டர் வந்து இவங்க கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது? இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போக பயப்படுறாங்க, காலேஜுக்கு போக பயப்படுறாங்க. பயப்படாத காலம் இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது, அம்மா ஆட்சி நடக்கும்போது இன்னைக்கு நம்மள பெண்கள் எல்லாம் அவ்வளவு தைரியமா இருந்தாங்க. பெண்கள் சார்ந்த ஆட்சியா இருந்தது. இன்னைக்கு வந்து எங்க மக்களோட ஆட்சியே இல்ல. வெறும் அந்த குடும்ப ஆட்சி மட்டும்தான் நடக்குது. இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் வந்து என்ன ஒரு கொஞ்சமாவது சிந்திக்கிறாங்களா? ஒரு மன வருத்தம் இருக்கா? நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்றது ஒரு வருத்தம் கூட கிடையாது அவங்களுக்கு. நன்றி காயத்ரி. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு பாஜகவுடைய மகளிரணி நிர்வாகி விஜயலட்சுமி அரவிந்தன் இணைந்திருக்கிறார். பெண்கள் மீதான குற்றங்களை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ கடந்த 2024 பட்டுக்கோட்டையில் ஒரு பள்ளி ஆசிரியர் கொலை செய்யப்பட்ட போது இந்த ஆசிரியர்கள் மீதான இது போன்ற வன்முறைகளை துளியும் சகிச்சிக்க மாட்டோம் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொன்னார், முதலமைச்சரும் சொன்னார். இன்றைக்கு ஒரு பள்ளி ஆசிரியர் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு தவிக்கின்ற நிலையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவர் பெற்ற பிள்ளைக்கு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அப்பான்னு பட்டப்பெயர் கேட்கிறாரு. இது பெரிய வெட்கக்கேடா இருக்குன்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுடைய பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியாக இருக்கா உண்மையிலேயே தமிழ்நாட்டில்? பெண்கள் வந்து இன்னைக்கு வெளியில போகணும்னா பயப்பட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு முதல்வர் அவர்கள். அன்றாடம் டிவி, பேப்பர் எதை திறந்தாலும் பெண்களோட பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப வந்து பிள்ளைகளை படிக்க அனுப்புறதா, இல்ல ஸ்கூலுக்கு நம்ம காலேஜுக்கு அனுப்புறதா, வேலைக்கு அனுப்புறதா, எதுவுமே இப்ப வந்து எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா கொண்டு வந்துட்டாரு. முன்னோடி மாநிலமா நம்ம போகணும்னு நம்ம நினைக்கணும்னா அதுக்கு வந்து பெண்களோட பாதுகாப்பு எவ்வளவு அவசியம்னு முதல்வருக்கு புரியல. முதல்வர் வந்து தன்னோட மகனோட பிறந்த நாளை வந்து கொண்டாடுறதுல கான்சென்ட்ரேட் பண்றாரே தவிர நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு அன்றாடம் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோமே, அதுக்கான கொஞ்சமாவது ஒரு கேர் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்றாரா? இப்போ இந்த விழுப்புரத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும், அந்த பெண்ணை வந்து ஒரு 6 மாதமா மிரட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து திமுக செயலாளர் வந்து பண்ணியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் இதை நம்ம வன்மையா ஒவ்வொரு தடவும் கண்டிச்சாலும் அவர் ஏதாவது சட்டம் ஒழுங்குக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரா? குழந்தை முதற்கொண்டு பாட்டி முதற்கொண்டு யாருக்குமே வந்து ஒரு தாயா தாரமா எதுவுமே தெரியாத அளவுக்கு போதை பழக்கத்துல எல்லாரும் இருக்காங்கங்க. இளைஞர்களை ஒரு வழி தவறி போற செயல்களை தான் இந்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக ஆட்சி. குற்றங்கள் 130 விழுக்காடு அதிகரித்துள்ளது திமுக ஆட்சியில. பாலியல் குற்றங்களுக்கு திமுக ஆட்சியில எண்டு கார்டே போட முடியாதுங்க. இது எல்லாருக்கும் தெரியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வர்றப்ப எல்லாம்
கிரைம் யோசிச்சு பாருங்க, சட்டம் ஒழுங்கு யோசிச்சு பாருங்க, இல்ல பெண்களுக்கான குற்றங்களை யோசிச்சு பாருங்க. நாளுக்கு நாள் சொல்லவே முடியாது. இதுக்கு ஒரு ஏண்டு கார்டே நீங்க போட முடியாது. ஏன்னா திமுகவோட தலைமை சரியில்லை. அதனாலதான் இப்ப இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. விஜயலட்சுமி, அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பில இருந்து எல்லாருமே காமுகர்களா இருந்தா அப்புறம் நிர்வாகிகள், தொண்டர்களோட லட்சணம் எந்த லட்சணத்துல இருக்கும் சொல்லுங்க? விஜயலட்சுமி, அடைக்கலத்துல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த குற்றத்தையும் துளியும் பொறுத்துக்க மாட்டோம். முன்பெல்லாம் வழக்கு பதிவு செய்யாம இருந்தாங்க, அதனால வெளியே தெரியாம இருந்துச்சு. இப்ப எல்லாமே வழக்கு பதிவு செய்யறாங்க. புகாரா பதிவாகிறதுனால அது எண்ணிக்கையில பெருசா தெரியுது. ஆனால் கடுமையான நடவடிக்கை இந்த அரசு எடுக்குதுன்னு சொல்றாங்களே. பதிவு பண்றீங்க, அப்ப குற்றங்கள் குறையணும்ல. எண்ணிக்கை கூடுறது இருக்கட்டும், குற்றங்கள் குறையணும்ல. அதுக்கு எந்த ஒரு இதுவுமே ஸ்டெப் எடுக்கலையா அவரு? நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட பிறந்தநாள் சிவகங்கை மாவட்டத்துல நடந்திருக்கு. அமைச்சர் பெரிய கருப்பன் முன்னிலையில நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களை அரைகுறை ஆடைகள் அணிய வச்சு டான்ஸ் ஆட வச்சு அதை பார்த்து ரசிக்கிறாரு ஒரு அமைச்சர். அதுவும் மேடையில இருந்து ரசிக்க முடியாதுன்னு கிட்ட வந்து ஆடுமாங்கிறாங்க. இந்த அளவுக்கு காமுகர்களை வைத்திருக்கிற திமுக மாடல்ல நீங்க எப்படி நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்க எதிர்பார்க்க முடியும்? மேல்மட்ட அரசியல்வாதிகளே இப்படி இருந்தாங்கன்னா நிர்வாகிகள், தொண்டர்களோட நிலைமை என்ன சொல்லுங்க? இதுதாங்க கழக பாரம்பரியம். திராவிட மாடல்னா இதுதான். நீங்க மக்களுக்கு பாதுகாப்பு பண்றதுக்காக ஆட்சிக்கு வரல, அவங்க பண்ற குற்றங்களை மறைக்கிறதுக்காக தான் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இது மக்களுக்கு புரியணும். மக்களுடன் மனதின் குரல் பொதுகை தமிழ் தொலைக்காட்சியில் 128வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. பி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக.